ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லமையால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவுடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேனிற்கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எபிராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திரிப்பாடல். பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும்.
உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். பல்லவி. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பலியினால் உம்மை மழுவிக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பில்லை. பல்லவி. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலியினை விரும்புவீர். பல்லவி. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவருங்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 18. உயிர் உள்ள இறை வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பாசமிகு புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இன்று தாய் திரு அவை மெட்டில்டா என்கிற புனிதையினுடைய நினைவு நாளை சிறப்பிக்கிறது. வெஸ்ட்பேலியா நகரில் பிறந்தவர்தான் புனித மெட்டில்டா என்பவர். ஜெர்மன் அரசர் ஹென்றி என்பவரை திருமணம் செய்து கொண்டவர். திருமணம் அரசரை செய்து கொண்டமையினால் எல்லாமும் இவருக்கு கிடைத்தது, இருந்தது. அதிகாரமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், எல்லாம் நிறைவாகவே இவருக்கு இருந்தது. எனவே இந்த வாய்ப்பை எல்லாம் நன்கு பயன்படுத்தி இரக்க செயல்களில் தன்னை அவர் ஈடுபடுத்திக் கொள்கிறார்.
வருகிற போகிற மக்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தார், அள்ளி அள்ளி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. கணவர் ஒரு கட்டத்தில் இறந்து போகிறார். இவருடைய மகன் அரசராக பொறுப்பேற்கிறார். இன்னும் கூடுதலாக ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்கிறார். இல்லை என்று சொல்லாமல் தாராள உள்ளத்தோடு வாரி இறைக்கிறார் புனித மெட்டில்டா. ஒரு கட்டத்தில் இவருடைய மகன் இவர் மீது கோபம் கொள்கிறார். ஏன் கோபம் என்று சொன்னால், நீ ஊதாரித்தனமாய் இவ்வாறு என்னுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து எடுத்து பிறகு கொடுத்து விடுகிறாய், என்னுடைய வளமையெல்லாம் அழித்து கொண்டிருக்கிறாய் என்று மகன், அதாவது அரசன், புனிதையின் மீது குற்றம் சுமத்துகிறார். எனவே அரசி, அதாவது புனித மெட்டில்டா, எல்லா சொத்துக்களையும் மகனுக்கு கொடுத்துவிட்டு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று அங்கு ஜெபத்தில் தன்னுடைய நேரத்தை கழிக்கிறார். மீண்டுமாக ஒரு துருவ மடத்தில் இணைந்து தொடர்ந்து இறை வேண்டலில் தன்னுடைய நாள்களை கழித்து இரக்க பெருக்க செயல்களில் சிறிய சிறிய உதவிகள் வழியாக தன்னுடைய நேரத்தை செலவிட்டு இறந்து போனவர்தான் புனித மெட்டில்டா. இவருடைய நினைவு நாள் இன்று. இந்த நாளில் நாம் உள்வாங்க வேண்டிய பாடம், சிந்தனை, செய்தி, இதே ஒத்த செய்தியைத்தான் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இரக்கமுள்ள மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதுதான் செய்தி. புனித மெட்டில்டா அப்படித்தான் இருந்தார். வாய்ப்புகளை, வசதிகளை, திறமைகளை, சூழலை நன்கு பயன்படுத்தி இரக்கத்தோடு செயல்பட்டார். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தார். இன்றைய நற்செய்தி வாசகம் அதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. கடவுளோடு நாம் கொள்ளும் உறவுக்கு தடையாக இருப்பது என்ன என்றால் ஈகோ, நான் என்கிற அந்த ஒரு தற்பெருமை, அகங்காரம், தலைகணம். பாவத்தின் மையமும் அதுவே. சின், ஐதான் மையம், நான் என்கிற அந்த ஒரு எண்ணம். நற்செய்தியில் பரிசேயர் அப்படித்தான் செய்வதை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த ஓமையில் கடவுள் கூறக்கூடிய அந்த ஓமையில் தன்னையே மையப்படுத்தி அந்த பரிசேயர் பேசுகிறார். கடவுளை மையப்படுத்தாமல் தன்னை மையப்படுத்தி, அதாவது கடவுளுக்கு இவர் எதையெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் பட்டியல் போட்டு காட்டுகிறார் இந்த பரிசேயர். நான் நோன்பு இருந்தேன், 10 பங்கை கொடுத்தேன், பிறரை போல நான் இல்லை, வரி தண்டுபவரை போல நான் இல்லை, பாவிகளைப் போல நான் இல்லை, கொள்ளையர்களைப் போல நான் இல்லை, நேர்மையாளர்களைப் போல, நேர்மையற்றோரை போல நான் இல்லை என்றெல்லாம் பட்டியல் போட்டு நான் 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 என்கிற அந்த சொல்லை அடிக்கடி அவர் பயன்படுத்துவதை நாம் நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். ஆனால் வரி தண்டுவோர் தன்னை மையப்படுத்தாமல் கடவுளை மையப்படுத்தி அவர் இறைவேண்டல் செய்வதை நாம் வாசிக்க கேட்டோம். எனவேதான் வரி தண்டுபவருடைய இறைவேண்டலை கடவுள் கேட்டதாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். தற்பெருமை எங்கு முடிகிறதோ அங்குதான் ஆனந்தம் பிறக்கிறது என்று பென் என்கிற சிந்தனையாளர் கூறுகிறார். விவிலியம் கூட, குறிப்பாக நீதிமொழிகள் பிரிவு 18:22 இவ்வாறு வாசிக்கிறோம், மேன்மை அடைய தாழ்ச்சியே ஒரே வழி என்று. இன்றைய முதல் வாசகத்திற்கு வருவோம். கடவுள் தன்னுடைய விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு போலியாக மனமாற்றத்தோடு இருந்தார்கள் என்பதை கடவுள் பட்டியலிடுகிறார். போலியாக, நொறுங்காத, குற்றத்தை உணராத நெஞ்சத்தோடு என்னிடம் வருகிறார்கள் என்று கடவுள் இஸ்ரேல் மக்கள் மீது குற்றம் சுமத்துவதை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். ஆகவே கடவுள் கூறுகிறார், உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறது என்று சொல்கிறார். அதாவது நிலையான மனமாற்றம் இல்லை, அன்பு இல்லை, அக்கறை இல்லை, நம்பிக்கை இல்லை, போலியான நம்பிக்கை, போலியான மனமாற்றம் என்று கடவுள் பட்டியல் போட்டு கொடுப்பதை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். கடவுள் இறுதியாக சொல்லுகிறார், நான் விரும்புவது என்ன, எதிர்பார்ப்பது என்ன. என்ன முதல் வாசகத்தில்? இரக்கம், மகிழ்ச்சி. நான் விரும்புவது இரக்கம். அதைத்தான் நாம் பதிலுரை திருப்பாடலிலும் வாசிக்க கேட்டோம். நான் விரும்புவது இரக்கம். இன்னொன்றையும் கடவுள் விரும்புவதாக கூறுகிறார் இரக்கத்தோடு சேர்ந்து. என்னது? கடவுள் பற்றிய அறிவு.
இந்த இரண்டையும் அவர் விரும்புவதாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம். ஒன்று இரக்கம். இரக்கத்தோடு புனித மெட்டில்டாவை போல நீங்களும் நானும் இரக்கமுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி கடவுளை குறித்த அறிவு. விவிலியம் வச்சிருக்கீங்களா? வாசிங்க. கடைசி வரி, இன்றைய முதல் வாசகத்தினுடைய கடைசி வரி, கடவுள் விரும்பக்கூடியது. ஆக இரண்டு முறை கடவுள் சொல்லுகிறார், நான் விரும்புவது ஒன்று இரக்கம், அப்புறம் கடவுளை பற்றிய அறிவு. ஆக இரக்கத்தோடு நீங்களும் நானும் வாழணும். இரண்டாவது கடவுளை குறித்த தெளிவு, அந்த அறிவு, புரிதல், அந்த அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம். ஆகவே தான் தாய் திரு அவை விவிலியத்தை நீங்களும் நானும் தூக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், புரட்ட வேண்டும், தியானிக்க வேண்டும், அசை போட வேண்டும், சிந்திக்க வேண்டும், கேட்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆக கடவுளை குறித்த அறிவும் கடவுள் விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான செயல். இந்த இனிய நாளில் நீங்களும் நானும் இரக்கத்தோடு இருப்போம். கூடுதலாக கடவுளை குறித்து இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், தியானிப்போம், அசை போடுவோம். அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நாம் அசை போட்டு அதன்படி வாழக்கூடிய அருளை இந்த கல்வாரி பலியில் வேண்டி இணைவோம். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்த முன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்த முன் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு
உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உள்ளினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவரும் மிதம் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு ஓந்தவராய் இருந்தோர் புனித மெட்டில்டா ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு முழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் உள்ளம் மாறுமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் மாறுமே, ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவரேசு எனில் வர வேண்டும். ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவரேசு எனில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே என் உள்ளம் பாருமே, உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே,
இயேசுவே இயேசுவே பேசுமே, இயேசுவே என் உள்ளம் மாறுமே. நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினேன், நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினேன், நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ என்னோடும் நான் உன்னோடும் கலந்திட வேண்டும், நாளும் நெஞ்சில் புதிய ராகம் மலர்ந்திட வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இனிய உறவுகளே, முதல் நற்கருணை ஆராதனையை நம்முடைய தலைமை ஆலய புனித வின்சென்ட் பவுல் சபையினர் சிறப்பிப்பார்கள் 9 மணி வரை. ஆகவே தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க பாசத்தோடு அழைக்கிறோம். அன்பு உறவுகளே, உங்களுக்கு கழிவறை எனக்கு வலதுபுறத்தில் உள்ளது. அங்கு உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. பயன்படுத்தி தொடர்ந்து இந்த 12 மணி நேர நற்கருணை ஆராதனையில் முழுமையாக பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவரின் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. புனித மெட்டில்டாவை போல இரக்கத்தோடு வாழ சென்று வாருங்கள். தெய்வீக பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு